வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கே சந்தியா ஃபேஷன் டிசைனர். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோன் ஸ்டெயின் வச்சு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் காட்டா ஸ்டிச்சு சொல்லுவோம். இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு என்ன இமேஜ் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ செயின் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கையில் இப்படி திருப்பினாலும் தனியாக கட்டாகி வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்னதில் 2 இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வாங்கிக்கோங்க. இதையே ஸ்ட்ரெயிட்டாக கம்மு போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டுறோம். நல்லா கம்மு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டோன் செயின் வந்து பின்னாடி அந்த ஸ்டோன் முன்னாடி வர மாதிரி பார்த்து நல்லா ஒட்டிக்கோங்க. இது ஒட்டி நல்லா காய விட்டுருங்க. காஞ்சக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் முடிச்சு போட்டு. இன்னும் கம்மு காயில், நீங்கள் நல்லா காய வச்சு ஒர்க் பண்ணுங்க. இந்த காட்டா ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு பென்சிலில் சொல்லிடுறேன். ஒரு பா ஷேப்பில் போடணும். இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஆரம்பிக்கிறோம். இங்கே நடுவால் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுக்கு இடையில இப்படி ஒரு ஸ்டிச் கொண்டு போகிறோம். மறுபடியும் ஒரு குட்டி லாக் வச்சு ஒரு செயினு, இங்கிருந்து மறுபடியும் ஒரு செயினு, இப்படி பா ஷேப்பில் செயின் போட்டு கொண்டு போகிறோம். இதுதான் காட்டா ஸ்டிச். ஜரியில் போட்டால் ஒரு லைன் மட்டும் போடுறோம். இதே சில்காக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்படி அதையும் இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஃபில் பண்ணிட்டு வரணும். இப்போ ஜரியில் பார்க்கலாம். இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு செயினு, கீழ் பக்கமாக திருப்பி ஒரு செயினு, இந்த ஸ்டோனுக்கு இந்த ஸ்டோனுக்கு நடுவால் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் ஒரு செயினு, அடுத்த செயினு முடிகிற இடத்துல ஒரு செயினு, இந்த ஸ்டோனுக்கு நடுவால் ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு செயினு. புரியுதாங்க? நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு செயின் வைக்கிறோம், 2 ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு செயின் வைக்கிறோம், கீழே ஒரு செயினு, 2 ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு செயின், இந்த சைடு கொண்டு வந்து கீழே வைக்கிறோம், இந்த ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு செயின். இது ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவாலையும் போடணும். இது ஒரு செயின், கீழே ஒரு செயின் வைக்கிறோம். பாப்பா ஷேப்பில் போட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த எவ்வளோ ஸ்டோன் ஒட்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை போட்டே வர வேண்டியதான். இப்போ நம்ம ஜரியில் போடுறோம். இந்த ஸ்டோன் வந்து கோல்டு கலர்லேயே இருக்கிறனால நம்ம கோல்டு ஜரியில் ஒர்க் பண்ணது இந்த சைடு கேப் இருக்கிறது அவ்வளோக்கா ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் தெரியாது. இதே சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டில் பார்ப்போம். த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு செயினு, 2 ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு செயின், கீழே கொண்டு வரோம், ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு செயின் போடுறோம்,
கேமரா கைக்கிட்டே இருக்குங்க, அதனால தட்டிருச்சு. ஒரு செயின், ஸ்டோனுக்கு நடுவால் ஒரு செயின், கீழே கொண்டு வந்து ஒரு செயின், இப்படி சென்டரில் சைடில் சென்டரில் சைட்லேன்னு மாற்றி மாற்றி கொண்டு வாங்க. கம்மு நல்லா காஞ்சக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டோன் வந்து நகராது. இப்படி சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக வரக்கூடாது, டபுள் ஸ்டாண்ட்ஸாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த ஸ்டோன் செயினில் சில்க் த்ரெட்டில் போடும்போது பிசிறு அடிக்கத்தாங்க செய்யும். நாம் தான் பொறுமையாக ஒர்க் பண்ணணும். இப்படி இதுக்கு இப்போ இந்த லைனில் வந்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த ஜரியில் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது, கேப் அவ்வளோக்கா இருக்கிறது தெரியாது. இதே சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து இப்படியே விடக்கூடாது, மறுபடியும் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மாதிரியே லைன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். இப்போது சென்டரில் மறுபடியும் கொண்டு வரோம். இந்த கேப் இருக்கிற பக்கம்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்க. இது ஃபில் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது கொஞ்சம் இடையில இடையில போகிறனால நல்லா பிசுறடிக்குங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்படி பாக்ஸாக கேப் இருக்கிற இடத்துல ஸ்டிச் போட்டே வந்தீங்கன்னா இதுக்கு தான் காட்டா ஸ்டிச். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு சொல்லுவாங்க. இது ப்ளவுஸில் அவுட்லைன் பார்டர் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுவோம். வேறு இமேஜுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணுவோம். பீகாக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 சைடு கொடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணணும். இதே கோல்டு கொடுக்குறோம், இல்லை நரம்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணால் ஒரே ஸ்டிச்சு அது விழாமல் இருக்கிறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். சில்க் த்ரெட்னா கம்பல்சரியாக டபுள் லேயர் கொடுக்கணும், 2 சைடுமே கொடுக்கணும். இந்த இடத்துல போட்டாச்சு. இந்த இடத்துல முடிக்கிறதுக்கு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோன் செயின் பார்த்தீங்களா எப்படி பாக்ஸாக தெரியுதுன்னு? இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வரும். இதே ஜெர்ரினா ஜெரியில் வந்து இந்த மாதிரி வரும். ஜெரியில் டிஃப்ரென்ஸ் தெரியாது, சில்க் த்ரெட்டில் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு என்னை மாதிரியே ஒரே லைன்லேயே 2 ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டோன் கம்மு போட்டு ஸ்டோன் ஒட்டிடுங்க. ஒட்டி அது காஞ்சக்கப்புறம் ஜரியில் ஒரு லைன் ஒர்க் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஸ்டோன் ஒட்டி சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் ஒர்க் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கு ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் திலகம் ஷேப், பெட்டி ஷேப் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து எப்படின்னு சொல்கிறேன். திலகம் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சி இதில் இந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டோன் வேணும் அப்படிங்கிறத இந்த திலகமில் வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்து இந்த அளவுக்கு வேணும். இந்த அளவுக்கு வேணும்னா கரெக்டாக இதை எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டோன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்து கட் பண்ணி அளவை எடுத்து ஒட்ட வச்சு இதில் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஜரியில் ஒரு லைன் மட்டும் ஒர்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் இந்த திலகம் ஷேப்பில் கட் பண்ணி ஒர்க் பண்ணிடுங்க. அடுத்து பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு பாக்ஸு கார்னர்ஸ் இதுக்கு எப்படி கட் பண்ணணுன்னா ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கோங்க. நான் மேல் எடுக்கிறேன். இப்படி மேலே அளவாக வச்சு இதையே கட் பண்ணி ஒட்ட வச்சிடுறோம். மறுபடி கீழே மேலே எடுத்திங்கன்னா அதே அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே எடுக்கணும். கீழே எடுத்து அளவாக கட் பண்ணி எடுத்து ஒட்ட வச்சிடுறோம். இந்த ரெண்டும் ஒட்டினதுக்கு அப்புறமா அதில் இருந்து இப்போ இந்த ரெண்டும் இப்படி ஒட்டியிருக்கோம். இதில் இந்த ஒரு செயின் ஒட்டியிருக்கோமா, இந்த செயின்லேருந்து அடுத்த செயின் வரைக்கும் இடையில எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்த அளந்து எடுத்துக்கோங்க. இதோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டோன் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிட்டிங்களா? ஜரியில் ஒரு லைன் ஒர்க் பண்ணணும். சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் திலகம் ஷேப் நல்லா இந்த ஷார்ப்னஸ் வரணும். கரெக்டாக இந்த குமாச்சியாட்டாக வரணும். இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுங்கள். பாக்ஸ் ஒன்று ஜரியில் ஒர்க் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஹோம் ஒர்க்கு. இமேஜ் வந்து அட்வான்ஸில் நம்ம பார்ப்போம். இந்த ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.